Hi friends, welcome to Sue Smart Workshop. நம்ம previous வீடியோல ஜப்லா எப்படி நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து மார்க் பண்ணணும்னு காமிச்சிருந்தோம் இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு வந்து கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஷோல்டர் சைடில் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா மார்க் பண்ணிக்கோங்க. ஃபுல் லென்த் எவ்வளோ நம்மளுக்கு மெஷர்மெண்ட் வேணும். நான் இது வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்லி வச்சிருக்கு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாக்ட் எவ்வளோ மெஷர்மெண்ட் வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஃபுல் லென்த் ப்ளஸ் பாட்டம் ஃபோல்டிங்காக வச்சுக்கோங்க. பாட்டம் ஃபோல்டிங் அது மார்க் பண்ணினதுக்கப்புறமா செஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குது அதில் இன்னும் 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கணும் சைடு 2 இன்ச்சஸ் வந்து ஃபுல்லாக ஃபோல்டிங்காக இல்லை, ஃபோல்டிங் நம்ம கொஞ்சம் தான் பண்ண போகிறோம். ஸோ இது லூஸாக இருக்கும், ஜப்லா வந்து ஃப்ரீயாக இருக்கணும் எப்பவுமே, அதனால 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணுறோம். இப்போ நெக்கு எப்படி மார்க் பண்ணுறது? நெக்கு செஸ்ட் மெஷர்மெண்ட்டில் 6ஆக டிவைட் பண்ணணும் நெக் பார்ட்டுக்காக. ஸோ செஸ்ட் டிவைடட் பை 6 என்ன வருது, அந்த மெஷர்மெண்ட்டு தான் நெக்குக்கான மெஷர்மெண்ட். ஸோ நம்ம நெக்கு மார்க் பண்ணிவிட்டு ஸோ டீப் வந்து 1 to 1.5 இன்ச்சஸ் டீப் வச்சா போதும். கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தாக்கா 2 இன்ச்சஸ் வைக்கலாம், சின்ன சைஸாக இருந்தாக்கா 1 இன்ச் வச்சு மார்க் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஆர்ம் நம்ம ஷேப் எதுவும் கொடுக்க போகிறதில்ல, ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட் கட்டிங் அப்படியே தான் இருக்கும். ஸோ ஆர்ம் எப்படி மார்க் பண்ணணும்னாக்கா செஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்குது, அது 4ஆக டிவைட் பண்ணிவிட்டு அதில் -1 பண்ணி ஆர்ம் ஷேப்பு கொடுக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 இன்ச்சஸ் இந்த எப்படி மார்க் பண்ணியிருக்கோ அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பேக் போர்ஷன் மட்டும் தான், ஃப்ரண்ட் போர்ஷன் நான் காமிக்கிறேன். இப்போ இந்த ஷேப்பெல்லாம் கரெக்டாக ஸ்ட்ரெயிட் கட் பண்ணி ஷோல்டர் கட் பண்ணிக்கோங்க. ஷோல்டரில் டாப் சைடு 1/2 இன்ச் இருந்தால் போதும். இது நீங்கள் விருப்பப்பட்டால் ஷோல்டர் ஓப்பன் கூட வைக்கலாம். ஸோ நெக் ஷேப்பெல்லாம் கட் பண்ணி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பேக்குக்கான போர்ஷன். இப்போ ஃப்ரண்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து ஃப்ரண்ட் ஓப்பனுக்காக நான் சொல்லி கொடுத்தது இல்லைங்களா, எப்படி மார்க் பண்ணணும். ஸோ கட்டிங் கூட நான் ஃப்ரண்ட் ஓப்பனே நான் காமிக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் ஓப்பன் இருக்கிற சைடு வந்து உங்கள் சைடு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பேக் என்ன பீஸ் கட் பண்ணியிருக்கோ அது எக்ஸாக்டாக அது மேலேயே க்ளீனாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி சேம் ஷேப் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து நெக் பார்ட்டு மட்டும் தான் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும், மற்றபடி எல்லாமே சேமாக இருக்கும். நெக்கு வந்து கொஞ்சம் டீப் வைக்கணும். ஸோ பேக்கை விட ஃப்ரண்ட் நெக் வந்து கொஞ்சம் டீப் வைக்கணும். ஸோ அந்த நெக்கு பார்ட் எங்கே இருக்குது அங்கே மார்க் பண்ணிவிட்டு நம்ம பேக்கை விட கொஞ்சம் நெக்கு டீப் பண்ணி உங்களுக்கு எந்த ஷேப் வேணும் அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக ரவுண்ட் ஷேப்பு கொடுத்தா போதும், ஜஸ்ட் ஒரு சேஞ்சஸ்க்காக நான் இப்படி ஷேப் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்க, இது பேக்கு, ஃப்ரண்ட்டு, இது பேக் பீஸு, இது ஃப்ரண்ட் பீஸு. ஒரு சைடு ஃப்ரண்ட்டு, இன்னொரு சைடோட ஃப்ரண்ட்டு. இதில் நீங்கள் சைடில் ஆர்ம் ஷேப்புக்கிட்ட நெக்கில் எல்லாம் ஜிக்ஸாக் லேஸ் வரும், அந்த மாதிரி லேஸ் எல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது பாக்கெட்டுக்கு நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் வச்சுக்கலாம், ரவுண்டு, ஸ்கொயரு இல்லை ஸ்டார் ஷேப்பு, எந்த ஷேப்பில் வேணாவது அதில் லேஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாக்கெட் வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும், சின்ன குழந்தைங்களுக்கு ஈஸியான மெத்தடு. பாருங்கள், இப்போ இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு 2 ஷோல்டர் ஜாயின் பண்ணி நெக்கு பீஸ் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டில் ஹுக்கு பட்டி பின்ன ஹுக் ரிங் பட்டி. யூஸ்வலாக வந்து பட்டன்னு போடலாம், அப்படி இல்லைன்னா நம்ம ப்ரெஸ் பட்டன் போடலாம். அதுக்கப்புறம் ஸ்லீவ் சைடு இருக்கிற ஆர்ம் சைடு வந்து நம்ம ஃபேஸிங் கொடுத்துட்டு சைடு ஃபினிஷ் பண்ணி பாட்டம் ஃபோல்டிங் கொடுத்துட்டேன்னா ரெடி ஆகிடும். ரொம்ப